ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டோஃபு, ப்ரோக்கோலி, பீன்ஸ் இதை வச்சு குயிக்காக ஒரு சைட் டிஷ். ஃபஸ்ட்டு வந்து டோஃபு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பூண்டு கொஞ்சமாக, அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் இருந்தால் போதும். வேணும்னா நீங்கள் வந்து அந்த வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஒரு 1 மினிட்டுக்குள்ளே வதக்கிட்டு நீங்கள் மிளகாய்த்தூள் இதுக்கு வந்து சீசனிங்காக சேர்த்துக்கும். இந்த மிளகாய்த்தூள், இஞ்சி, பூண்டு மூணுமே அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் சேர்க்க போகிறோம். டோஃபு வந்து கடைகளில் விற்கும்போது எப்படி விற்பாங்கன்னா, ஒரு தண்ணியில் சேர்த்து விற்பாங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த டோஃபுவை சுற்றி எதர் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை அப்படின்னா ஒரு டவலோ வச்சு ஒரு வெயிட்டான பொருளை மேலே வச்சிங்க அப்படின்னா அந்த டோஃபுவில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த டோஃபுவை கட் பண்ணி திருப்பி ஒரு டவலில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பேனில் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டோஃபுவுடைய தண்ணி வந்து நிறையா இறங்காது நம்ம செய்கிற டிஷ்ஷஸில். சரி, டோஃபு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பொன்னிறமாக சைட்லலாம் வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடுறோம். பீன்ஸு, ப்ரோக்கோலி இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு நீங்கள் சேர்க்கும்போது இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு இட்லி அண்டாவோ இல்லை ஸ்டீமரோ எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் பீன்ஸை கொஞ்சம் நீட்டமாக சுண்ட விரல் நீட்ட அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்கோலியும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு 2 to 3 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். ஒரு 75% வெந்தால் போதும். அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். திருப்பி அதே டோஃபு முதல்லையே ஃப்ரை பண்ண பேன்லேயே எடுத்துகிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இல்லைன்னா வெள்ளை வெங்காயம் சேருங்க. சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தாள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை ஆனியன் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் சேர்க்கலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் கார அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் to 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட வந்து நீங்கள் சாஸ் வந்து நீங்கள் வந்து சோய் சாஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னுடைய ஃபேவரேட் சாஸ் பார்த்திங்கன்னா ஹோய்சின் சாஸ்னு ஒன்று இருக்குது, அது சேர்ப்பேன். எந்த சாஸ்னாலும் 1 டீஸ்பூன் அளவு சேருங்க. இதுக்கு நீங்கள் தேவைன்னா உப்பு சேர்க்கலாம். ஆனால் வந்து இந்த சாஸஸ்லேயே சால்ட் ஆல்ரெடி இருக்கும். அதனால் நீங்கள் சால்ட்டு நிறையா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு சால்ட்டு கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. ஏன்னா அது 70% தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சாஸ் கூடயே சேர்த்து அது நல்லா குக் ஆகணும். இந்த ஃப்ளேவர் இறங்கணும் இந்த வெஜிடபிள்ஸில். டோஃபுவில் ஈஸியாக இறங்கிடும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுறோம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு குக்காக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே டோஃபுவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாட்டே பண்ணிங்கனாவே போதும். இல்லை எனக்கு வெஜிடபிள்ஸ்னால் நல்லா சூப்பராக வெந்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மூடி வச்சும் குக் பண்ணலாம். 2 மெத்தடுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி வேணுன்றதை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, மூடி வச்சு குக் பண்ணுறோம். குக் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா டோஃபு சேர்த்துக்கலாம். இப்போ டோஃபு வந்து அதாவது ஃபஸ்ட்டு பண்ண மெத்தடு படி நீங்கள் வந்து முதலையே எடுத்து ஃப்ரை பண்ணி அந்த மிளகாலாம் சேர்த்திங்கன்னா தான் கொஞ்சமாவது ஃப்ளேவர் இறங்கும். டோஃபு நீங்கள் டைரெக்டாக சேர்த்திங்க அப்படின்னா ஒன்று உடஞ்சி போகும், அப்படி இல்லைன்னா ஃப்ளேவர் இறங்காது. அந்த ரீசனுக்காக தான் டோஃபுவை முதல்லையே நம்ம கொஞ்சம் சீசன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அப்புறம் சேர்க்குறோம். கொஞ்சம் ஆயில் அதிகமாக பிடிக்கும். பட் நீங்கள் டோஃபு ஃப்ளேவராக வேணும்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய டோஃபு ஸ்டிர் ஃப்ரை ரெடி. நீங்கள் டோஃபு வந்து இது ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுலேயே கொஞ்சம் ரைஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் டோஃபு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். 2த்துக்குமே இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். நான் சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன்னா லைட்டாக ஒயிட் ரைஸ் அதுக்கு மேலே இதை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இதுலேயே ரைஸை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரைஸை சேர்த்துட்டு ரைஸை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2மே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி. இந்த மாதிரி ரெசிபிஸ் ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வெள்ளை எள்ளை சேர்த்திங்கன்னா அது நீங்கள் எடுத்த தட்டில் சர்வ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிள் குயிக் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஹாப்பி குக்கிங்.